ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகிட்ட பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு எப்படியாவது தன்னுடைய பையனை பார்க்கணும் கார்த்தி, நீ தான் அவனை பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலையும் திறக்கிறதுக்கு சீக்கிரமாக நீ ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி அத்தை தன்னுடைய கதையெல்லாம் சொன்னாங்க. என்ன இருந்தாலும் உங்கள் மேலேயே தாத்தா மேலேயே தப்பு இருக்க தானே செய்து பாட்டி அப்படிங்கவும் உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ அதை நினச்சி என்ன பண்ணுறதுக்கு, அது நடந்து போச்சுது. ஆனால் அதுக்காக இத்தனை வருஷம் எங்களை அவளுக்கு அவள் தண்டனை கொடுத்துட்ருக்காள். இதுக்கு மேலேயும் அவள் எங்களை தண்டிக்கணுமா என்ன? இதுக்கு மேலேயாவது மறந்து மன்னிச்சு குடும்பம் எல்லாத்தோட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என் பேத்திகளோட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. இதெல்லாம் நீ தான் நிறைவேற்றணும் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி பாட்டி, நீங்கள் ஆசைப்படுறபடியே எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். ஆனால் அதுக்காக நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கேட்டுப்பீங்களா அப்படிங்கும்போது, என்ன செய்யணும் கார்த்தி அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன இருந்தாலும் சரிதான், அத்தையோட கோவமும் ஒரு நியாயமானதாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவையும் தங்கச்சியாக அவங்க பறி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு காரணமாக நீங்களும் தாத்தாவும் இருந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இதையும் நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால நீங்கள் அத்தைக்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்க முடியுமா அப்படிங்கவும் உடனே பாட்டி யோசனை பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி பாட்டி, உங்கள் நிலைமையும் எனக்கு புரியுது, நான் கேட்டது தப்பு தான் அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி, நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாட்டி, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி, கடைசி காலத்துலையாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுதேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறதுனால நான் குறைஞ்சி போகிறது கிடையாது. கண்டிப்பாக நான் கேட்குறேன் கார்த்தி அப்படிங்கும்போது, சரி பாட்டி, நாளைக்கு கோயிலுக்கு வரோம், அந்த கோயிலுக்கு நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் வாரேன் கார்த்தி அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் வாரீங்க அப்படின்னு கேட்கும்போது, நானும் அத்தையும் மாமா 3 பேர் தான் வருவோம் அப்படிங்கும்போது, என் பேத்திங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி, அவங்க வரல அப்படிங்கிறாங்க. என் பேத்திங்களும் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ அவங்க கோயிலுக்கு கிளம்பும் போது சாமுண்டீஸ்வரி தன்னுடைய கணவரை வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டி மாமா பார்க்கணுன்னு சொல்லி தானே ஆசைப்பட்டு வராங்க, இவங்க என்ன திடீர்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரியோட கணவரும் சொல்கிறாங்க, ஏன் ஈஸ்வரி என்னை கடைசி நேரத்தில் வர வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, ஆமாங்க, நீங்கள் கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்லி எனக்கு தோணுது, அதனால நானும் அந்த தம்பியும் மட்டும் போயிட்டு வந்துருந்தோம், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும், சரி ஈஸ்வரி, நீயே வர வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லை, நான் வரலப்பா அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோயிலுக்கு தான் சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி தன்னுடைய மகனை எப்படி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டி கூட ஒருத்தவங்க வராங்க. இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் பையனை நீங்கள் பார்த்துருவீங்களாமா அப்படிங்கும்போது, ஏன்டி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா, இத்தனை வருஷம் உங்கள் பையன் உங்களை தேடி வந்ததும் இல்லை, நீங்களும் உங்கள் பையனை தேடி பார்த்ததும் கிடையாது, அதனால தான் கேட்குறேன், இன்னைக்கு நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிக்கலாம் இத்தனை வருஷம் நடந்திருக்கலாம், ஆனால் என் பேரனாக்கும் சொல்லியிருக்கிறான், என் பையனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அதனால அவன் சொன்ன வாக்க அவன் நிறைவேற்றுவான், என் பையனை எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை அழைச்சிட்டு கார்த்தி காரில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, பாட்டி கோயிலுக்கு வந்துருவாங்களே, அது மட்டும் இல்லாமல் மாமா பார்க்கணும்னு சொல்லி தானே அவங்க ஆசைப்பட்டு வராங்க, ஆனால் கடைசியில் ஒரு நேரத்தில் அத்தை எதுக்காக வர வேண்டாம்னு சொல்லி தடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அங்கே பார்த்தோம்னா திருவிழா மாதிரிக்கு கோயிலில் எல்லாருமே நடந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் எல்லாரும் வேஷம்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அப்போ சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி கூட நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாட்டி வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பாட்டி வந்துருந்தாங்க. பாட்டி வந்ததுமே பார்க்குறாங்க. ஆனால் கார்த்தி அதை கவனிக்கல. அப்போ பாட்டி சாமுண்டீஸ்வரியை பார்த்துருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தோம்னா தன்னுடைய மகனை காணலையே அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தியும் பாட்டியை பார்த்துருந்தாங்க. அப்போ கார்த்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, பாட்டி எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் நான் தான் உங்கள் பேரன்னு சொல்லிட்டு நீங்கள் அத்தை முன்னாடி காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாட்டி பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் தனியாக வந்திருக்கிறது தெரிஞ்சதுமே அவங்களுடைய கோவம் ரொம்பவே கூடுதலாயிருது. என்ன இருந்தாலும் தன்னுடைய பையனை அவள் அழைச்சிட்டு வராமல் வந்திருக்காள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தோட இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி
கோவத்தோட வராங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்திக்கு தெரிஞ்சிருது பாட்டி கோவத்தோட வராங்க, மாமா வரலன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அத்தைகிட்ட வந்து சண்டை போடுறதுக்காக வராங்க. ஐயோ இப்போ இங்கே என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டி பக்கத்தில் வரவும் சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே வந்து அவங்களுடைய கோவம் வந்து பல மடங்கு ஆயிடுது. சாமிலாம் ஆடிட்டு இருக்கிறாங்க, நிறுத்துங்க அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்லவும் அவங்க சத்தம் கேட்டு எல்லாருமே வந்து சைலண்ட் ஆயிருந்தாங்க. சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்தோம்னா பாட்டியை பார்த்து அவங்க கை ஒசத்திட்டு வரவும் பாட்டியும் ஆக்ரோஷத்தோட கோவத்தோட வராங்க. ஐயோ இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு கோவத்தோட வராங்களே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக கார்த்தியும் வராங்க. இப்படி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாட்டி வந்து இருக்கிற கோபத்தை தடுக்கிறதுக்காக கார்த்தி வரும்போது கார்த்தி தான் தன்னுடைய பேரன் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக தான் அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு உண்மையை வந்து சாமுண்டேஸ்வரிட்ட அவங்க சொல்லிடுவாங்களா? அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.